வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீ பாக்கு தான் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம் மேனுவலாகவே. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் எப்படி பட்டிலாம் மிக்ஸ் பண்ணி அதுமாரி மேலே ப்ளைவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளைவுடுக்கும் எப்படி கலர் பண்ணுறது எல்லாமே ஒரே வீடியோவில் தொடர்ச்சியாக வரும். அதுமாதிரி உட் பாலிஷு எப்படிலாம் அப்ளை பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முறை என்னென்னு பார்க்கலாம். அதாவது உட் பாலிஷ், மேனுவல் உட் பாலிஷுக்கு இந்த டீ பாக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆச்சு அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு டீ பா இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வாங்கலாம், எந்தெந்த மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு லிஸ்ட்டெலாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த டீ பா. மேலே ப்ளைவுட் போட்டிருக்கு பாருங்கள், இதையும் தேய்க்கணும். அதுமாதிரி உள்ள அந்த ஃபுல்லாக உட்டு, அதாவது மொத்தமே டீ குட்டு, அது ஃபுல்லாக தேய்ச்சி 100 ரோல் எமரி 120 வாங்காதீங்க, 100 கரெக்டாக இருக்கும். 100 ரோல் எமரியை நல்லா ஸ்கொயராக கிழித்து நம்ம வந்து மரம் எந்த வாட்டத்தில் இருக்குது பாருங்கள் அந்த வாட்டத்தில் தேய்க்கணும். குறுக்கு நொடுக்கும் தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம பாலிஷ் போட்ட பிறகு நம்ம குறுக்கு நொடுக்கு தேய்ச்சதெல்லாம் கீரலாம் தெரியும். அது மாதிரி குறுக்கும் நெடுக்கும் தேய்க்காதீங்க. ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிருங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தூசெலாம் தட்டிட்டு சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். சீலர் ஏற்கனவே நான் சீலர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் தொடர்ச்சியாக நீட்டாக ஒரு வீடியோ, இந்த வீடியோவில் சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது மறுபடியும் பார்க்கலாம். நம்ம வந்து சீலர் ஒரு 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1/2 லிட்டர் தின்னர் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி ஆகணும். அது கம்மியாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போட முடியாது, துணிலாம் ஓடாது. ஓடலாம், துணி கொஞ்சம் டைட்டாக போகும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னர் ஊற்றிடலாம். அதாவது ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று கம்மியாக ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது, கட்டியாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தின்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காட்டன் கிளாத், மல்லு துணின்னு கேட்கலாம். மல்லு துணி கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி காடா துணியும் நல்லாயிருக்கும் சீலர் போடுறதுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட் அப்ளை பண்ணிடணும். மூளை முடுக்கு எங்கேயுமே படாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கோட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பாருங்கள், ஃபுல்லாக ஒரே மாதிரி போட்டுன்னு வரேன். அந்த ஈரப்பதம், அதாவது நம்ம காட்டன் கிளாத்தில் உள்ளே விட்றோம் அப்படின்னா அந்த சீலரில் தொடுறோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக அந்த காட்டன் கிளாத்தை வெளிச்சிரும். அந்த ஈரத்தை எடுத்து அது நம்ம வந்து சேர தொடச்சின்னு வரணும். பார்க்குறப்ப தெரியும் நான் எப்படி தொடக்கணும் பாருங்கள். தொட்டு அந்த ஈரப்பதத்தோடு தான் தொடக்கணும். சரியாக தெரியக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது. ஈரப்பதம் வச்சு மட்டமாக தொடக்கணும். அதாவது நம்ம வந்து ஈரத்துணை பிழிஞ்சிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மட்டமாக சேர போட்டுன்னு வரும் பாருங்க. அது மாதிரி நம்ம வந்து க்ளீனாக வந்து போட்டுன்னு வரணும். ஃபுல்லாக ஒரு கோட்டு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பட்டி மிக்ஸ் பண்ணுறேன். பட்டிக்கு வந்து சாக் பவுடர் முக்கியம். சாக் பவுடர் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். அந்த டீ பாக்கு வந்து நான் ஒரு 100 கிராம், அதாவது 100-150 கிராம் வந்து சாக் பவுடர் எடுத்துருப்பேன். அது மாதிரி எல்லோ கலர் ஒரு 50 கிராம் போட்டிருப்பேன். அது மாதிரி மட்டை காவி ஒரு 25 கிராம் போட்டிருப்பேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். தேக்கு மரம் எப்பவுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி எல்லோ ஃபேடில் வரும். சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலர் வந்து நான் ஒரு 100 கிராம் சாக் பவுடர் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 25-30 கிராம், அதாவது எம்எல் 25 இல்லை 30 எம்எல் சீலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தின்னரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தின்னர் வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், குழன்னு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுமாரி குழன்னு பேஸ்ட் மாதிரி வரும். வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஒரு 5 ml கலக்கலாம். கலக்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், ஒரு கம்மு மாதிரி வந்துடும் பாருங்கள். முதல்ல அப்படியே வளவலான்னு இருந்துச்சு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு பெயிண்ட் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். என்ன ஒன்று, இதில் வந்து தின்னரு நல்லா சேர்க்கணும், தண்ணி மட்டும் கம்மியாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள், அந்த ப்ளைவுட் மேலே இருக்கிற அந்த பொருசல் வண்டு தொல்லைங்க அதெல்லாம் பட்டி பார்க்குறோம், க்ளீனாக அடங்கிடும். 1க்கு 2 முறை கூட இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது செவுத்துக்கு எப்படி பட்டி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இந்த கலரை பொறுத்த வரைக்கும், ப்ளைவுடுக்கு கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் கலர் லைட்டாக கூட மிக்ஸ் பண்ணலாம். அதாவது கலர் போடாமல் கூட வந்து இது மாதிரி பட்டி வெளிக்கலாம் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா நம்ம வந்து தேவையான கலர் வந்து மேலே ப்ளைவுடுக்கு வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் சீலையில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம்.
பாருங்க, நான் 2வது முறை அப்ளை பண்ணுறேன். குறுக்கும் நெடுக்கும் அப்ளை பண்ணலாம். சீலர் பட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அதாவது உட் பாலிஷ்க்கு மட்டும். ஏன்னா சீலர் பட்டி எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, குயிக்காக வேலை ஆகும். அந்த நரை பொருசல் அதெல்லாம் குயிக்காக அடங்கும். ஃபுல்லாக பட்டி பார்த்துடணும். அது மாதிரி ஆணி ஹோல்ஸு, ஸ்க்ரூ ஹோல்ஸு, ஜாயிண்ட்டு அதெல்லாம் கூட பார்க்கலாம். பாருங்கள், அந்த கண்ணாடில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும். எப்பவுமே ப்ளைவுட்டில் சைடில் அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பட்டி பார்த்துக்கணும். அது மாதிரி ஆணி ஹோல்ஸு, அந்த ஜாயிண்ட்டும் பட்டி பார்க்கணும். பாருங்கள், அந்த ஆணி ஹோல்ஸ் ஜாயிண்ட்லாம் பட்டி பார்க்குறேன். ஆணி ஹோல்ஸ்லாம் பாருங்கள், ஜாயிண்ட்லாம் பட்டி இது பட்டி பார்த்துட்டு க்ளீனாக தேய்க்கணும். நம்ம செவுத்துக்கு எப்படி பட்டி பார்த்து தேய்க்கிறோமோ அதே மாதிரியே அந்த ப்ளைவுடுக்கும் ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்குறோம். அதே மெத்தட் தான் தேய்க்கணும். செவுத்துக்கு எப்படி தேய்க்கணுமோ அதே மாதிரி தான் மட்டமாக இருக்கணும். மோடும் பள்ளமாக இல்லாமல் க்ளீனாக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மட்டமான ஃபினிஷிங் வந்துடும் மேலே இருக்கிற ப்ளைவுடு. அது மாதிரி கீழே நம்ம வந்து பட்டு பார்த்தீங்களா, ஓட்டை உடச்சல் ஜாயிண்ட்டு அது ஃபுல்லாகவே க்ளீனாக தேய்க்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு தேய்ச்சி எடுத்து தூசு தட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே பட்டி பார்த்தீங்களா ப்ளைவுடு, அதுதான் கலர் மிக்ஸ் பண்ணுறோம். எல்லோ கலரும் தின்னரும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் சீலரும் தின்னரும். அது கூட நம்ம வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தின்னரில் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லோ கலரு. மிக்ஸ் பண்ணின்னு அது கூட சீலரும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பெயிண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை தான் வந்து ப்ளைவுடுக்கு தொடங்க போகிறோம். ஏன்னா ப்ளைவுட் வந்து ரொம்ப பொரசலாக இருந்தது, வெள்ளையாக இருந்தது. அதையெல்லாம் ஒரு ப்ளைவுட் சன்மைக்கா எப்படியோ அது மாதிரி கொண்டு வர போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக அந்த பட்டிலாம் மறையிற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போடணும். காட்டன் கிளாத்தில் அந்த தொட்டுட்டு மறுபடியும் இது மாதிரி ஸ்மூத்தாக ஒரு 5 முறை 6 முறை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஒரு முழமான ஒரு ஃபினிஷிங் வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 ப்ளைவுடுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். மேலே கலர் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு பாதி தின்னர் பாதி சீலர், அதாவது ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். காட்டன் கிளாத்தில் மறுபடியும் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒரு கோட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். மேலே அந்த கலர் போட்டதுக்கும் நல்லா சீலர் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பட்டி பார்த்து தேய்ச்சி பார்த்தீங்களா உட்டு, இதுக்கும் நல்லா சீலரு நல்லா ஏற்றி விட்டுறணும். அதாவது அந்த டீப்பாக்கு ஃபுல்லாகவே ஒரு 1/2 லிட்டர் சீலர் தான் ஏறி இருக்கும். அந்த 1/2 லிட்டரே போதுமான ஒன்று. நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் 6 லிட்டர் சீலர்லேயே ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரலாம். பாருங்கள், பட்டி பார்த்து ஜாயிண்ட்லாம் ஃபுல்லாக சீலர் போடுறோம். மறுபடியும் இது மாதிரி நம்ம வெறுமனே கலக்கணும், அதாவது வெறும் சீலரே கலக்கணும். கலர்லாம் எதுவுமே பண்ணல. அதுமாதிரி ஸ்டார்டிங்கில் கலர்லாம் எதுவுமே பண்ணல. இடையில மட்டும் அந்த ப்ளைவுட் மட்டும் கலர் போட்டோம். அந்த ப்ளைவுட் கலர் போட்டுக்கிறது தான் ஃபுல்லாகவே சீலர் அப்ளை பண்ணுறோம். பட்டி பார்த்து மறுபடியும் தேய்ச்சிட்டு சைன் கோட்டு சீலரை தான் அப்ளை பண்ணுறோம். சைன் கோட்டு சீலரை அப்ளை பண்ணுறது ஒரு 5 முறை 6 முறை 10 முறை கூட நம்ம அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு கோட் மட்டும் ஒரே முறை அப்ளை பண்ணி க்ளீனாக பட்டி பார்த்து மரம் வர அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா முழன்னு வந்துடும். அதுக்கப்புறம் தூசெலாம் தட்டிட்டு இது மாதிரி ஒரு சீலரு நல்லா துடைக்கலாம். ஒரு 10 முறை அப்படி துடைக்கலாம். 10 முறையே போதும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்துடும். ஃபுல்லாக சீலெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாலிசி அப்ளை பண்ண முடியும். பாலிசி அதுக்கு முன்னாடி 180 வாட்டர் எம்எல்ல வந்து க்ளீனாக தேய்க்கணும். சீலர் போடுறத உங்களுக்கு காட்டுறேன். போட்டு முடிச்சது அப்புறமா வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு கூட நம்ம தேய்க்கலாம். 180 நல்லா தெரிஞ்சுங்க. 180 வந்து நம்ம பட்டி பார்த்து தேய்க்கணும். அது நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். 180 வாட்டர் எம்எல் ஷீட்டில் 220 கூட போடலாம். 220 வாட்டர் எம்எல் கூட போட்டு தேய்க்கலாம். ஃபுல்லாக ஸ்மூத்தாக பட்டி பார்த்து தேய்ச்சிக்கணும். சீலர் எங்கன்னா சரியாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூட தேய்க்கலாம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் க்ளீனாக தூசெலாம் தட்டிடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பட்டிலாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சீலரே போட ஆரம்பித்தோம். அதனால் பட்டி ரொம்ப இருக்காது. பட்டி இருந்தால் பட்டி பார்த்துக்குங்க. ஸ்மூத்தாக தேய்ச்சி முடிக்கலாம். ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த முறை வந்து சைன் கோட் வந்து ரொம்ப ஹெவியாக தேய்க்கக்கூடாது.
அப்படி ஹெவியாக தேய்ச்சிங்கன்னா மரம் வந்துடும். மரம் வந்துருச்சு அப்படின்னா ஷைனிங் வராது. ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தூசுலாம் தட்டிட்டு நம்ம வந்து பாலிஷ் போட ஆரம்பிக்கலாம். ஒரு எம்டி டப்பாவில் வந்து நான் பாலிஷ் ஊற்றிக்கிறேன். உட் பாலிஷில் வந்து நேச்சுரலாக அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா உட் பாலிஷ் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம கலரே எதுவும் மிக்ஸ் பண்ணல. அந்த மேலே இருக்கிற அந்த ப்ளைவுட் மட்டும் தான் நம்ம கலர் போட்டோம். மீதெல்லாம் நேச்சுரலாகவே தான் அப்ளை பண்ணுறோம். உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து காட்டன் கிளாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, நான் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து போக போக பழகிடும். இப்போ பாருங்கள், பாலிஷில் வந்து அந்த காட்டன் கிளாத்தை தொட்டு பிழியும் பாருங்கள். அந்த நல்லா தொட்டு ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும் துணியில் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம பிழியாமல் போட்டோம் அப்படின்னா அந்த பாலிஷ் வந்து சொட்டு சொட்டாக ஒழுவோம், சாரியாக ஓடியாரும். அது மாதிரிலாம் இல்லாமல் தொட்டு பிழிஞ்சி அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஒரு முறை தொட்டு பிழிஞ்சேன், ஃபுல்லாக ஒரு கூட அப்ளை பண்ண பாருங்கள். அது மாதிரி ஃபுல்லாக எப்போவுமே ஒவ்வொரு முறையும் தொட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஒரு முறை. இது மாதிரி நம்ம ஒரு 5 முறை 6 முறையாவது நம்ம அப்ளை பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரு கோடு ஃபுல்லாக போட்டுட்டு கலர் பண்ணிட்டேன். கலர் பண்ணிவிட்டு அந்த வெள்ளடிலாம் கலர் பண்ணிவிட்டேன். மேலே கிரேஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து உட் பாலிஷு டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன். கலர்லாம் எதுவுமே போடல. கலர்லாம் பண்ணிவிட்டு நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத்தாக போடணும் ஒரு முறை. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஐக்கு பிடிச்சி தொடங்கிக்கலாம். நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர்லாம் போட்டுட்டு மறுபடியும் முதல்ல தொடங்கணும் பாருங்கள். ஸ்மூத்தாக ஒட்டு பிழிஞ்சு மறுபடியும் ஸ்மூத்தாகவே தொடங்கணும். ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஐத்து பிச்சு போடலாம். ஃபுல்லாக நல்லா ஒரு 4 முறை 5 முறை போட்டுட்டீங்க, 10 முறை கூட போட்டிங்க அப்படின்னா கடைசியாக நல்லா ஒட்டு பிழிஞ்சு நான் அழுத்தி பிச்சு தொடங்கணும் பாருங்கள். இதுமாதிரி நல்லா ஒட்டு பிழிஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக தொடங்கணும். அதாவது மரம் நம்ம முதல்ல எப்படி தேய்ச்சி பார்த்தீங்களா, மரம் எந்த வாட்டத்தில் இருக்குதோ அந்த வாட்டத்தை தேய்ச்சி பார்த்தீங்களா, அதே மாதிரி உட் பாலிஷும் நல்லா ஒட்டு பிழிஞ்சு அழுத்தி இது மாதிரி நீட்டாக தொடங்கணும். அப்படி துவைச்சாதான் நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். திட்டா பாதி தொடையக்கூடாது. மரம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்குதோ அது மாதிரி தொடைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு சன்மைகம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது மாதிரி உட்டுக்கும் அதே மாதிரி தான். மேலே எப்படி பிளைவுட் வச்சோமோ அதே மாதிரி தான் உட்டுக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து இது மாதிரி நீட்டாக தொடங்கணும். ஒவ்வொரு சட்டத்துக்கும் நீட்டாக தொடச்சிட்டிங்க தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அடி பலகை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு அடிக்கும் ஃபுல்லாகவே துணி போயிட்டு வரணும். இப்போ 1/2 அடி இருக்குன்னா 1/2 அடிக்கும் ஃபுல்லாக போயிட்டு வரணும். ஒரு அடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 1/2 அடி தொடச்சி விடக்கூடாது. ஃபுல்லாக ஒரு அடி போடணும் துணி. கடைசி வரைக்கும் ஒரு அடினா ஒரு அடி ஃபுல்லாக போய் வரணும். 2 அடினா 2 அடி ஃபுல்லாக போயிட்டு வரணும். அப்படி தொடச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும், அந்த பிளைவுட் மாதிரி தெரியாது. நல்ல ஒரு சன்மைக்கா மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் மேலே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.